அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பது ஒரு மாபெரும் வல்லமை. விவிலியத்தில் நூற்றுவர் தலைவர் இயேசுவிடம் வந்து தன் பணியாளருக்காக மன்றாடிய போது அவரிடம் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்டு இயேசு வியந்தார். நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்ற வார்த்தை நம்முடைய நம்பிக்கைக்கு இறைவன் கொடுக்கின்ற மிக பெரிய அங்கீகாரம். பல நேரங்களில் நாம் இறைவனிடம் மன்றாடுகிறோம், ஆனால் நம் ஆழ் மனதில் இது நடக்குமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தவக்காலத்தின் புனித நாட்களில் நம்முடைய விசுவாசத்தின் அளவை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். திரு குடும்பத்தின் வாழ்வில் அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எத்தனையோ இக்கட்டான சூழல்களை சந்தித்தனர். எகிப்திற்கு தப்பியோட சொன்ன போதும், மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப சொன்ன போதும் அவர்கள் எவ்வித கேள்வியும் கேட்காமல் இறைவனை முழுமையாக நம்பினர். அந்த நம்பிக்கைதான் அவர்களை பாதுகாத்தது. இன்று நாமும் நம்முடைய கவலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரால் இது கூடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருப்போம். நம்முடைய நம்பிக்கையின் அளவு எவ்வளவோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம் இல்லத்தில் வந்து சேரும். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை. இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். ஜெபிப்போம். எண்ணற்ற அதிசயங்கள் புரியும் இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். உமது வல்லமையின் மீது நாங்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த தவக்கால நாட்களில் நூற்றுவர் தலைவனை போன்ற ஒரு உறுதியான விசுவாசத்தை எமக்கு தந்தருளும். ஒரு வார்த்தை சொல்லும், என் துன்பம் நீங்கும் என்று சொல்லும் தாழ்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எமது குடும்பத்தின் தீராத நோய்கள், நீண்ட நாள் போராட்டங்கள் மற்றும் மன கவலைகள் அனைத்திற்கும் உமது ஒரு வார்த்தை போதும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். திரு குடும்பத்தின் பரிந்துரையால் எமது இல்லத்தில் உள்ள அவநம்பிக்கை இருள் விலகி விசுவாச ஒளி பிரகாசிக்க செய்யும். நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று நீர் இன்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கின்படி எமது வேண்டுதல்களை கனிவுடன் ஏற்றருளும். உம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையோடு எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம்.